ஸோ பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக வந்து ரெட் கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களோட டைட்டில் முன்னாடி யார் வாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன, யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு கெஸ்? எனக்கு தெரிஞ்சு வினோத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வினோத் வந்து ஆமா, கானா வினோத் தெரியல, இந்த ஆஸ்லேஷன்லயே இருக்கு இப்போ வரைக்குமே. யாருன்னு தெரியல. ஓகே, உங்களுக்கு ப்ரோ? ப்ரோ எனக்கு மட்டுமே கானா வாய்ப்பு இருக்கு. உங்க பேர் வினோத்துங்கிறதால வினோத்னு சொல்லிட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் சபரி வருவாருன்னு யோசிக்கிறேன். அவர் வந்து ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்காரு உள்ள இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கமருதன் வினோத்துக்கு வந்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்னே இருந்த அந்த கட் அவுட் மட்டும் அவனால நீ இப்படி ஆக்டர், அந்த கட் அவுட்னால ஓட்ஸ் அதிகமா வரதுக்கு சான்சஸ். ஆக்டிவா விளையாடுறதுலயும் சரி, மத்தவங்களோட பழகுறது எல்லாத்துலயுமே வந்து அவர் அதுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சன் தான். தேர்ட் யார் வருவாங்கக்கா? தேர்ட் வந்து பொண்ணுங்கள்ல யாரும் வரமாட்டாங்களா? பொண்ணுங்கள்ல திவ்யா வருவாங்க. கானா வந்து நல்ல ஒரு என்டர்டைனர். அதனால நல்லா ஒரு அவருடைய எஃபெக்ட் வந்து அதை போடுறாரு. அதனால மக்களுக்கு அதை பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் யார் வின்னரா வருவாங்கன்னு பார்ப்போம் சார். தேங்க்யூ.